அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் எல்லாம் நல்லாயிருக்கோம். வீடியோக்குள்ளே போலாம் வாங்க. வெல்கம் டு ரிஜிஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாங்கள் ஒரு ஈவினிங் போல் மாயிரம் தான் கிளம்பியிருந்தோம். பசங்க வந்து ஆனுவல் டேயில் டான்ஸில் சேர்ந்துருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு காஸ்ட்யூம் வாங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் அன்றைக்கி போயிருந்தோம். வம்சாக்கு தான் போயிருந்தோம். என் 2வது பையனுக்கு மட்டும்தான் 2 டான்ஸுக்குமே வாங்குற மாதிரி இருந்துச்சு. பெரிய பையனுக்கு இருந்துச்சு வீட்லேயே. ஸோ மேம் வந்து அவருக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு டான்ஸ்க்கு வந்து பிளாக் கலரில் ட்ரௌசரும் இன்னொன்று ப்ரௌன் லைட் ப்ரௌன்லேயே எடுக்கணும். ஸ்லீவ்லெஸில் ஒயிட் டிஷர்ட் கேட்டிருந்தாங்க. அது கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு ஹாஃப் கை வச்சதே வாங்கிட்டோம். இந்த லைட் ப்ரௌன் ட்ரௌசரும் சீக்கிரத்தில் கிடைக்கவே இல்லை. அதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக கிடச்சிது. பில் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சின்ன பையனுக்கு வந்து கோல்டாக இருந்துச்சு. அதனால் சரி டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிவிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். எப்போதுமே அழுவான். வெயிட் பார்க்கணுன்னாலும் சரி, இல்லை ஹைட் பார்க்கணும், எதுவாக இருந்தாலும் அழுவான். என்னமோ தெரியல, அன்றைக்கி ஆச்சரியமாக ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருந்துகிட்டே இருந்தார். டாக்டரை பார்த்தாலே எப்போதும் அழுக ஆரம்பிச்சிடுவான். அன்றைக்கி டாக்டர் பார்த்துமே எதுவும் அழுகலை. ரொம்பவே எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. டாக்டர் பார்த்துட்டு 4 மந்த்தாக சேம் வெயிட்லேயே தான் இருக்கான், அந்த 8 கேஜிலே தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹைட் ஆனால் வளர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க ஒரு ஸ்கூட்டியில் உட்காந்துட்டு நகர முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனெல்லாம் கூப்பிட்டு அது மூவ் பண்ண முடியலன்னு. கூப்பிடடா அர்ஹான். அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே வந்து நம்ம ஒரு குல்ஃபியில் வந்து குல்ஃபி வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணது. சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஒரு 1/2 கேஜி முட்டை மிட்டாய் ஆர்டர் இருந்துச்சு. அதுதான் ரெடி பண்ணி வச்சுட்டு அதை பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இதை பேக் பண்ணி முடித்ததும் வந்து நாங்கள் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு வேறு கிளம்பணும். அதுக்கு வேறு ரெடி ஆகிட்டே இருந்தேன் சைட் பை சைடில். வெயிட் வந்து 560 கிட்டே இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இதுக்கும் நல்ல ஃபீட்பேக்கே கொடுத்துருந்தாங்க. அப்புறமா இங்கேருந்தே டான்ஸ்க்கான காஸ்ட்யூம்லாம் போட்டு அழைச்சிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பசங்களுக்கு எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு தான் அழைச்சிட்டு போயிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்து ஆனுவல் டேக்காக அங்கேருந்து வந்திருந்தாங்க இங்கே. அன்றைக்கி கார் வந்து அத்தா எடுத்துகிட்டு போயிருந்ததுனால பைக்லேயே தான் போயிருந்தோம். இந்த மாதிரி பசங்களோட போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறது. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் போயிருந்தோம். போனதும் பசங்களை வந்து மேம் கிட்டே போய் விட்டுட்டேன். 2வது பையன் வந்து 2 டான்ஸில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு டான்ஸ்க்குள்ள காஸ்ட்யூம் மட்டும் போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆடி முடித்ததும் நெக்ஸ்ட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த ஹாஃப் ஸ்லீவ் உள்ளது தான் ஸ்லீவ்லெஸ்ஸாக நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இந்த இயர் சீஃப் கெஸ்ட்டாக கிருஷ்ணா மெக்கான்ஸையை தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில். Thank you, sir. I requesting our advisor, ma'am, our chief guest. ரொம்ப அழகாக தமிழில் ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. சாப்பாடு நம்மளுக்கு இந்த காலத்தில் எப்படி இருக்குது, நம்ம எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருந்தாரு. வணக்கம். மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் தி இன்வைட். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கேன். இப்போ நான் தமிழ்நாடு பிறந்துச்சு. நான் மாயிலுக்கு ஒரு வரும்போது ஐயோ ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இருக்கு. இந்த பரிசு தமிழ்நாடு ஃபீலிங் இருக்கு. பாண்டிச்சேரி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. நீங்க கொஞ்சம் வயசு மாதிரி இருக்கீங்க. ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். விவசாயம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா நம்ம எப்படி பண்ணுறது விவசாயம் அந்த மாதிரி விவசாயம் இல்லை. எனக்கு வேற விவசாயம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எனக்கு ஒரு குரு இருக்கு. அந்த குரு பேரு ஃபுக்குவோகா. அவர் ஜாப்பனீஸ் ஞானி விவசாயி. இவரு சொன்னா இயற்கை பர்ஃபெக்ட் இருக்கு. நீங்க எவ்வளவு படிக்கிறீங்க, நீங்க இயற்கை புரிஞ்சுக்க முடியாது. நோய் இல்ல, சுகர் ப்ராப்ளம் நோய் இல்ல, அது இப்பதான் இருக்கு. இப்போ பிபி எங்க பார்த்தாலும் ஆளு பிபி சஃபர் பண்ணுங்க, அது முன்னாடி கிடையாது. அப்ப அந்த நோய் எல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரியலைஸ் அக்ரிகல்ச்சர் இருந்து வந்து. 2வது கிளைமேட் சேஞ்ச்னா குளோபல் வார்மிங். இப்போ எவ்வளவு வெயில் இருக்கு. 30 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி கிடையாது வெயில். இந்த இயர் வந்து சிலம்பம் காம்படிஷனுக்காக பசங்கள்லாம் போயிருந்தாங்க இல்லையா, அதுக்காக வந்து கூப்பிட்டுருந்தாங்க. எமது பள்ளியின் மாணவர்கள் மாநில அளவு நடைபெற்ற சிலம்ப போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற மாணவர்கள் அவர்களை கௌரவிக்கும் விதமாக
மெயின் ஸ்கூல் சிலம்பம் அபினேஷ், ஐஷா லுலு, அஸ்வியா, பிகாசி, ஆரியன், அஃபீஃப். நெக்ஸ்ட் வந்து என் 2வது பையனோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஹரிஷ் கிருஷ்ணன், ஆரிஃப், சைஃபுல் அசீம். இந்த டான்ஸ் முடிஞ்சதுமே அடுத்த டான்ஸ்க்காக சீக்கிரமாக கடகடன்னு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி விட்டுருந்தேன். இது கொஞ்சம் மிக்ஸ்டாக பெரிய பசங்களோட சேர்ந்து ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. அல் அயான், அரீஃப். 9:45க்கு மேலே தான் என் பெரிய பையனே டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணார். அன்னைக்கு வந்து டைம் இல்லாதனால அப்போதைக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல. பசங்கள்கிட்ட வந்து மண்டே தான் கொடுத்து விட்டுருந்தாங்க ஸ்கூலில். பசங்க பர்ஃபார்மன்ஸ் முடிச்சதும் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போ ஒரு டைம் ஒரு 10:15 இருக்கும். டைம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடுச்சு. இவ்வளோ டைம் கழிச்சு நாங்கள் வீட்டுக்கு போனோன்னு என் சின்ன பையனுக்கு ரொம்ப சிரிப்பாத்தாங்களே என்னை பார்த்ததும். இந்த வீடியோ வந்து ஏப்ரல் 11 எடுத்தது. பட் எனக்கு டைம் இல்லாதனால இப்போ தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது. ஒரு வீடியோ எடுத்து எடிட்டிங் கூட பண்ணிடலாம் போல். ஆனால் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்க தான் டைம் கிடைக்கவே மாட்டுது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.